வணக்கம். அதிகாரம் 102 நாணுடைமை. அல்லவை செய்ய அஞ்சுதல் என்பது பொருள். மனிதன் சமூகத்துக்கு நல்லவனாக நல்லனவற்றை செய்கின்றவனாக வாழ வேண்டும். அல்லனவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். அறம் அல்லாதவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இவ்வதிகாரம். குறள் எண் 1011. கருமத்தால் நாணுதல் நாணு, திருநுதல் நல்லவர் நாணு பிற. புறத்திலும் அகத்திலும் வேறு வேறு பொருளை தருகிறது நான் உடைமை என்னும் சொல் என்பதை இவ்வதிகாரத்தில் வரும் இக்குறள் தெளிவுபடுத்துகிறது. தகாத செயல்களை செய்ய வெட்கப்படுவது நாணுடைமை ஆகும். மற்றொரு நாணம் அழகிய நெற்றியுடைய மகளிரின் நாணம் ஆகும். நாணம் என்பது பலபொருள் குறித்த ஒரு சொல். புறத்தில் இழி செயலுக்கு நாணுவதும் அகத்தில் பருவ மகளிர் நாணுவதும் வேறு வேறு என்பதை தெளிவுபடுத்துகிறது இக்குறள். குறள் எண் 1012. ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல, நாணுடைமை மாந்தர் சிறப்பு. உணவும் உடையும் இன்ன பிறவும் எல்லா மனிதருக்கும் பொதுவானவை. நல்ல மனிதருக்கு சிறப்பு என்பது நாண வேண்டியவற்றுக்கு நாணும் நல்ல பண்பு ஆகும். குறள் எண் 1013. ஊனை குறித்த உயிர் எல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. ஊன் உடம்பு, எல்லா உயிரும் உடலை இருப்பிடமாக கொண்டது. சால்பு என்பது நாணம் என்னும் நற்பண்பை இருப்பிடமாக கொண்டது. உயிர் ஊனை பற்றி இருக்க நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு என்பது பொருள். குறள் எண் 1014. அணி அன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு, அகுது இன்றேல் பிணி அன்றோ பீடு நடை. நான் உடைமை சான்றோர்க்கு நல் அணிகலன் ஆகும். அது இல்லையெனில் அவரின் பீடு நடை பெருமித நடை நோயாகும் அன்றோ பிணியாகும் அன்றோ. குறள் எண் 1015. பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நாணுக்கு உரைபதி என்னும் உலகு. சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறது இக்குறள். தம் பழிக்கு மட்டுமன்று பிறர் பழிக்கும் நாணுபவர் நாணுக்கு உறைவிடம் நாணின் இருப்பிடம் ஆவார். அவரை உலகத்தார் போற்றி பாராட்டுவர். சமூக நலத்துக்கு வள்ளுவன் காட்டும் அறம். குறள் எண் 1016. நான்வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர். ஒருவருக்கு சிறந்த பாதுகாப்பான வேலி நாணுடைமை. நான் வேலி, நானாகிய வேலி. உயர்ந்த சான்றோர்கள் நாணத்தை தவிர வேறு உலகத்தையே தந்தாலும் விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது பொருள். குறள் எண் 1017. நாணால் உயிரை துறப்பர், உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர். நாணம் காப்பதற்கு உயிரை விடுவர் யார் எனில் நாணத்தை உயிராக கொள்பவர். உயிரை காப்பதற்காக நாணத்தை விடமாட்டார்கள் என்பது பொருள். குறள் எண் 1018. பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. சமூகம் நாணுகின்ற பழி செயலுக்கு பழி பாவங்களுக்கு ஒருவன் நாணாவிட்டால் அறம் நாணி வெட்கப்பட்டு அவனை விட்டு நீங்கிவிடும். குறள் எண் 1019. குலம் சுடும் கொள்கை பிழைப்பின், நலம் சுடும் நான் இன்மை நின்ற கடை. சுடும் நீக்கும் கொள்கை பிழைப்பின் குலம் சுடும், நான் இன்மை நின்ற கடை நலம் சுடும் என கொண்டு கூட்டி இப்பொருளை அறிய வேண்டும். ஒருவர் கொள்கையில் பிறழ்ந்தால் அப்பிறழ்வு அவர் குடியை மட்டும் கெடுக்கும். நாண வேண்டியவற்றுக்கு நாணாமல் வாழும் வாழ்க்கையை நடத்தினால் எல்லா நன்மையும் கெடும். சுடும் என்னும் சொல் நாணின்மையின் கேட்டை விளக்குகின்றது. குறள் எண் 1020. நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி அற்று. நான் கருமத்தால் நாணுதல், அகத்து மனதில், இயக்கம் வாழ்வு, மரப்பாவை மரபொம்மை, நாணால் கயிற்றால், மருட்டி மயக்கி. நாண வேண்டுவனவற்றிற்கு நாணாதவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது எனில் மரத்தால் செய்த பாவையை கயிற்றால் கட்டி ஆட வைப்பது போன்றது. இயக்கத்தில் இருக்கும் மரப்பாவைக்கு ஒப்பாவான். அவன் மனிதன் அல்லன், அவன் மனிதனாக வாழவில்லை என்பது பொருள்.
உயிர் உள்ளது போல ஆட்டி வைக்கப்படும் மரப்பாவை அல்லது மரப்பொம்மைக்கும் வெட்கமில்லாமல் வாழும் வாழ்க்கை உடையவனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை என்பது பொருள். நிறைவாக, நல்லனவற்றை செய்ய இயலாததற்கு நாணுவது நாணுடைமை. நாணுடைமை என்பது பழிபாவங்களுக்கு நாணுதல். சான்றோர்க்கு அணிகலன் நாணம் என்னும் பண்பு. பிறர் நாணத்தக்க செயல்களை செய்பவன் அச்செயலுக்காக நாண வேண்டும். அவ்வாறு அவன் நாணத்தக்க செயல்களை செய்துவிட்டு அச்சப்படவில்லை என்றால் அவனை பார்த்து அறம் நாணும் என நாணுடைமையின் சிறப்பை எடுத்து மொழிகிறது நாணுடைமை என்னும் அதிகாரம்.